பட்டுப்புடவைகள் மீது பெரும் விருப்பம் கொண்ட பெண்கள் ஒரு பக்கம் அந்த பட்டுப்புடவையில் என்னதான் இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை பிள்ளைகளுமாக இருக்கு. ரூபாவும் அந்த பட்டுப்புடவை கட்டி விடுறதுக்கு இப்படின்னா போயிட்டே இருக்கு. 5000 ரூபாயா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அவங்க வந்து ஒரு 3 lakhs to 5 lakhs ஒரு சாரி ட்ரேப் பண்றதுக்கு வந்து அவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்க இப்போ லோக்கலா பாத்தீங்கன்னா 750 rupeesல இருந்து 3000 rupees வரைக்கும். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. நீங்க காலேஜ் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல லவ் ப்ரொபோசல்லாம் வந்திருக்கா இல்லையா? லவ் ப்ரொபோசல்ங்கிறதுக்கு வெக்கம் வருது. என்ன பொண்ணு கேட்கலாமான்னு பெரியவங்களுக்குள்ள பேசுறதையே வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? சீரியஸா ஆக்கி லைக் ஃபர்தரா மேரேஜ்ல முடிஞ்சிருமோன்னு பயமா. பயப்படாத, பயப்படாதடா. ஃபங்க்ஷனுக்கு போனா உடையிலேயே கவனமா இருக்கணும், இயல்பா இருக்க முடியாது அப்படின்னு இந்த கல்யாண பொண்ணு சொன்னா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஊருமா என்ன படிச்சிருக்கீங்க? BE ட்ரிபிள் எங்க வேலை பாக்குறீங்க? கல்யாண வீட்டுக்கு போனா தான் பொண்ணு கேட்பாங்கிற அவசியம் இல்ல. நீ எனக்கு வந்தாலும் பொண்ணு கேட்பாங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. யாரிடம் எவ்வளவு பட்டு புடவைகள் இருக்கின்றன, அதோட அதிகபட்ச விலை என்ன? இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம், அட சும்மா இருப்பா. Around 35 to 40 பட்டு புடவை. அதிகபட்ச விலை கொண்ட பட்டு புடவை எவ்வளவு? almost 80,000. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. கிட்ட ஒரு 60 ல இருந்து 70 பட்டு புடவைகள் இருக்கும் சார். அதிகபட்சமான விலைன்னு பாத்தீங்கன்னா 65,000 70,000 வரை. யோ என்னையா இது? சார் ஒரு 65 புடவை இருக்குங்க. பட்டு புடவை மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறேன். புடவை தான் சார். பட்டு புடவை 65 புடவை எப்படி வச்சிருக்கீங்க? டேய், அது நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா? டிராஸ்கல் பண்ணல இல்ல. ஏலக்காய் கலர் எல்லாம் எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாரு. ஏலக்காய் கலர்னா என்னது? சாரி, எனக்கு தெரியாது சார். எனக்கு ஏலக்காய் என்னன்னு தெரியல சார். முதல்ல ஏலக்காயே என்னன்னு தெரியாதா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஏலக்காய் தெரியாதா? கார்டமம் அவர்தான் தெரியவில்லை என்று கூறுகிறாரே, பிறகு ஏன் அவரை போட்டு குலைந்து கொண்டிருக்கிறேன்? ஏலக்காய் கலர்னா ஒரு மாதிரி ஒரு பேல் கிரீனான கலர், இந்த சாணி கலர் மாதிரி. கிளி பச்சைன்னு ஒரு கலர் சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி. இங்க யாரு கிளி பச்சை கலர் கட்டியிருக்காங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. அவங்க இவங்க அவங்கனா இவங்க எனக்கு என்ன தெரியும்? குத்துற மாதிரி பாத்துக்க. யார் அவங்க? யார் போய் அவங்க கை தூக்குறாங்களே, அது கிளி பச்சை. அது அது கிளி அவங்களும் பச்சை சரி இல்ல நம்மள சார், காட்டுறாங்களேன்னு கை தூக்குறாங்க, நீங்களும் கிளி பச்சைங்கறீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பை தி வே, உங்களுக்கு கிளி தெரியும்ல? தெரியும் சார். பழக்கத்துல என்ன கலர் சொல்லுவாங்க? அத மாந்தளிர் கலர். மாந்துளிர். ஓ ஓகே. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. இந்த பேர்லாம் எப்படி வச்சிருக்காங்க? மாந்துளிர்னா என்ன? ஒன்ன கேட்க வந்தம்மா நான். மேகல மணிமேகல என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. வெக்க வெக்கமா வருதா? மாதிரி பெண்மையை உணர்றேன். ஒருவேளை இருக்குமோ இவங்களை யாரை பாக்குறப்ப பொறாமையா இருந்துச்சு? சூப்பரா இருக்கு இவங்களுக்கு. ஒரு மாதிரி சூப்பரா படையப்பா நீலாம்பரி மாதிரி இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் ரோ பைத்தானி சாரி மகாராஷ்டிரன் அவங்க. ஓகே. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது. அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அழகுதான் யார் இல்லனா? ஏமா அவங்க அழகா இருக்காங்களான்னு கேட்கல, எந்த சாரி அழகா இருக்கு. பொறாம லைட்டா அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இந்த நீலாம்பரி அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. பேரே வச்சாங்க நீலாம்பரின்னு. சார் அவங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.